ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெர்சான் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கார் வாங்கக்கூடியவங்களில் 80% இருந்து 90% ஆட்கள் வரைக்கும் லோன்ல தான் நம்ம காரை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி லோன் வாங்கணும்னு நம்ம கார் ஷோரூம்குள்ள போகும்போதே நம்மள அங்கே ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கார் வாங்கிட்டு நம்ம வெளியில வரும்போது அந்த காரை நம்ம லோன் எடுத்திருக்கோம்னா கண்டிப்பா மினிமம் 50,000 இருந்து 1,50,000 வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஈஸியா நம்மளை ஏமாத்தி விடுறாங்க. இது நம்மள பல பேர் நோட் பண்றது கிடையாது. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல நீங்க ஒரு புதுசா கார் வாங்கணும் ஒரு ஷோரூம்ல போகும்போது ஒரு லோனை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது இருந்து அந்த லோனை நீங்க கையில் எடுக்கிறது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை உங்களை ட்ராப்ல மாட்ட வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம். இந்த ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷனை ஒரு லோன் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் எப்படி நீங்க லோனை செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா கொடுக்கும் அப்படி நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பிடி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒருத்தர் லோன் வாங்கும்போது எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள், அது நம்ம எப்படிலாம் வெளியில வரலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். முதன்மையா ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணி நீங்க ஒரு ஷோரூம்குள்ள என்ட்ரி ஆகி அந்த காரை பத்தி பேசும்போதே அங்க ஃபினான்ஷியல் மேனேஜர் அல்லது ஃபினான்ஷியல் ஹெட் இல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ நீங்க ஒரு காரை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஃபினான்ஷியல் ஹெட் அல்லது ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட உங்களை மாத்தி விடுவாங்க. நீங்க அங்க போய் உட்காந்து பேசும்போது அவங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க. சார், இன்னைக்கு கரண்டா வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 8% இருந்து 10% வரைக்கும் ஒவ்வொரு பேங்க் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இங்க உங்களுக்காக 5.5% உங்களுக்கு இந்த காரை கொடுக்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஆவரேஜா இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காருடைய லோனுங்கிறது ஆவரேஜா 8 இருந்து 10% வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் 5.5% லோன் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நாமும் எதையுமே யோசிக்காம இமீடியட்டா ஓகே சொல்லுவோம். ஏன்னா நம்மள பல பேருக்கும் பெரிய அளவுல இதுக்குண்டான ஐடியாஸோ இன்ஃபர்மேஷன்ஸோ நம்மகிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம இதை ஒத்துக்குவோம். இது மிகப்பெரிய தவறு. நம்ம எப்பவுமே ஒரு லோனோட இன்ட்ரெஸ்ட்டை ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லும் போது இது ஃபிளாட் ரேட் இன்ட்ரெஸ்டா அப்படிங்கறத ஒரு கேள்வி எப்பவுமே கேட்கணும். ஏன்னா 5.5% எப்பவுமே ஃபிளாட் ரேட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். நார்மல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் செக்டர் பேங்கா இருக்கட்டும் எதை எடுத்தீங்கனாலும் 9 இருந்து 12% வரைக்கும் இன்னைக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 5.5% ஃபிளாட் ரேட் இன்ட்ரெஸ்ட். இது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட். இது நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கார் லோன் நீங்க ஒரு பப்ளிக் செக்டர்லயோ அல்லது ஒரு பிரைவேட் செக்டர் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களோட லோன் சிஸ்டம் அல்லது லோன் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படிங்கிற சிஸ்டத்துல ஒர்க் ஆகும். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு லோன் எடுத்திருக்கீங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் லோனுக்கு ஒரு மாதத்தோட இஎம்ஐங்கிறது 10,000 ரூபாய். அந்த 10,000 பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 8,000 ரூபாய். அதாவது நீங்க 5 லட்சத்துல 8,000 ரூபாய் நீங்க லோன் பே பண்ணும்போது குறைஞ்சு போகும். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 2,000 ரூபாய். இது நார்மலான ஒரு ஆவரேஜ் கால்குலேஷனா வச்சீங்கன்னா முதலாவது மாசத்துல நீங்க பே பண்ணும்போது 5 லட்சம் ரூபாய் லோனுக்கு நீங்க 10,000 ரூபாய் கட்டுவீங்க. ரெண்டாவது மாசம் நீங்க கட்டும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டீங்க. 4,92,000 ரூபாய். அதாவது ஆல்ரெடி 8,000 ரூபாய் நீங்க பிரின்சிபல் பே பண்ணிட்டீங்க. அதனால 4,92,000 ரூபாங்கிற ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறீங்க. ஸோ இதன் மூலமா ஒவ்வொரு மாதம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது நமக்கு கம்மியாகிட்டே வரும். அப்படி ஓவராலா நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த 9% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க எடுத்த ஒரு லோனை நீங்க ஒரு ஃபிளாட் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4.5 அல்லது 4.75 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு அது வரும். அதே நேரத்தில் நீங்க 5.5% அல்லது 6% ஃபிளாட் ரேட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னா இதை நீங்க நார்மல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அது 10 இருந்து 12% வரைக்கும் இது லோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னாடி காட்ட மாட்டாங்க. நம்ம கிட்ட இந்த டிஜிட் வேல்யூ அதாவது 5.5ங்கிற ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உங்ககிட்ட சொல்லி அழகா அந்த லோனை உங்ககிட்ட புகுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால எப்பவுமே ஒரு கார் ஷோரூமுக்குள்ள போய் நீங்க உட்காந்து அந்த லோன் அட்வைசர் கிட்ட நீங்க பேசும்போது கம்மியான பெர்சன்டேஜ்ல லோன் சொல்றாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க இது ஃபிளாட் ரேட் இன்ட்ரெஸ்டா இல்ல நார்மலா வரக்கூடிய இன்ட்ரெஸ்டா அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபிளாட் ரேட் இன்ட்ரெஸ்டா யாராவது சொல்றதா இருந்தா கண்டிப்பா அந்த லோன் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தீங்கன்னா அது உங்களை தெரியாமலே நீங்க மினிமம் 50,000 இருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகப்படியா நீங்க பே பண்றதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுத்துரும். இனி இரண்டாவதா மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அல்லது அவங்க ஏமாத்தக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீபேமெண்ட் அல்லது பார்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு லோனை பொறுத்த வரைக்கும் நம்மள பல பேர் லோன் எடுத்திருந்தாலும் ஒரு லோன் எடுத்து 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் கழிச்சு நமக்கு ஒரு பெரிய போனஸ் வந்திருக்கலாம், இல்ல நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி வித்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விதத்துல நமக்கு காசு கொஞ்சம் அதிகமா நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம். அப்படி வரும்போது நாம என்ன நினைப்போம், நமக்கு ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்கு, இந்த லோனை இந்த ஒரு அமௌண்ட் வச்சு பே பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல
நம்ம இந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம போவோம். அப்படி போகும்போது தான் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் செக்டர் பேங்கா இருக்கட்டும், இந்த ப்ரீ க்ளோசர் அப்படிங்கிற டர்னர்ல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது மினிமம் 5-6% பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அதுல மினிமம் 6-5% நீங்க பே பண்ணணும். கூடவே அந்த அமௌண்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி பே பண்ணாதான் உங்களால ப்ரீ க்ளோசர் பண்ண முடியும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் நிறைய பேங்க் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் பப்ளிக் பேங்க் மட்டும்தான் இன்னைக்கு 2 வருடத்துக்கு பிறகு நீங்க எப்ப வேணாலும் ப்ரீ க்ளோசர் பண்ணலாம் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் வச்சிருக்காங்க. அது ப்ரீ க்ளோசர் மட்டும் இல்லாம பார்ட் பேமெண்டா இருக்கட்டும், அதாவது உங்ககிட்ட திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, லோன் இன்னுமே ஒரு 8 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படிங்கும்போது இந்த 2 லட்சம் ரூபாய் நான் கட்டினா அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் கம்மியா வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 லட்சம் ரூபாய் நம்ம எடுத்துட்டு போய் கட்டுறதுக்காக போவோம். அப்படி போகும்போதும் இந்த 2 லட்சத்துக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல சார் இதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அல்லது நீங்க பே பண்ணக்கூடிய இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 6% நீங்க அடிஷனல் பே பண்ணணும், கூட அந்த 6%க்கு 18% ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகும்போதும் அதுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. இது மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஒரு லோன் எடுக்கும் போதே இந்த ப்ரீ க்ளோஷர் அதே மாதிரி பார்ட் பேமெண்ட் இது ரெண்டுமே அதுல என்ன மாதிரி டேர்ம்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு லோன் அப்ளை பண்ணக்கூடிய கம்பெனியா இருக்கட்டும் இல்லை லோன் அவங்க தரக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கட்டும், கண்டிப்பா இதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா பல கம்பெனிகளும் இன்னைக்கு இந்த ப்ரீ க்ளோசர் அதே மாதிரி பார்ட் பேமெண்ட்டுக்கு உண்டான பேமெண்ட் டேர்ம்ஸை இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஒரு சில பேங்குகள் மட்டும்தான் இதை எடுத்திருக்காங்க. அதனால அந்த பேங்க் எது அப்படிங்கிறத கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி அதில் லோன் எடுத்தீங்கன்னா ஒரு 2 வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வரும்போது இந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதுவான விஷயமா இருக்கும். இனி மூணாவது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. எந்த லோன் எடுக்கும்போதும் அவங்க தெளிவாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு லோனை எடுத்து நீங்கள் கையெழுத்து போட போகும்போதோ அல்லது எல்லாமே க்ளோஸ் அவுட் பண்ண பிறகு சார் இதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ இருக்குது, அதை 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் அல்லது லோனுடைய அமௌண்ட்ல 1% இப்படி ஒரு ப்ராசஸிங் ஃபீயை சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் எந்த ஒரு பேங்க்ல இருக்கட்டும், அது பப்ளிக் செக்டரா இருக்கட்டும் இல்லை பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், எங்க போனீங்கன்னாலும் இந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீங்கிறது அட்டகாசமா இருக்கு. இதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லோன் எடுக்கக்கூடிய பேங்க்ல அந்த பேங்க் ஆபீசர் கிட்டயோ இல்ல பேங்க் மேனேஜர் கிட்டயோ டைரக்டா போய்கிட்டு உங்களுக்கு அந்த பேங்க் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து நீங்க இந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீ உங்களால வே ஆஃப் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களோட சேலரி பல வருடங்களா இந்த பேங்க்லயே வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கலாம், இல்லது நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2 லோன் எடுத்து அந்த லோனை நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், இல்லது உங்களுடைய சிபில் ஸ்கோருங்கிறது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிபில் ஸ்கோர் இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா இதை நீங்க அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசி இதை வே ஆஃப் பண்ணிக்கலாம். அது அல்லது மினிமம் 50% அதை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதனால கண்ணை முடிக்கிட்டு ஒருத்தர் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ போடுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த பேங்குடைய ஹெட்டை போய் டைரக்டா பார்த்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த பேங்கோட எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லி அவங்க கிட்ட பேசி உங்களால வே ஆஃப் பண்ணி வாங்கிக்க முடியும். மினிமம் 7,000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும். இதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய பேர் இந்த ப்ராசஸிங் ஃபீ 10,000 தானே விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்க வேண்டாம். ஏன்னா 10,000 ரூபாய்க்கும் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 14,000 ரூபாய் வளர்ந்து நிற்கும். இதனால நீங்க எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பேசி 10,000 ரூபாய்னாலும் அதை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளை தெளிவா பார்த்துக்கோங்க. 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு லோனுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க நம்மளுடைய லோன் கம்பெனிகள். அதாவது நீங்க ஒரு லோன் எடுக்கிறது 6 லட்சம் ரூபாவா இருந்தா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க 6 லட்சம் தான் என்னுடைய லோன் அப்படின்ட்டு. இஎம்ஐ கட்ட போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய லோன் அமௌண்ட்ங்கிறது 6,15,000 இருக்கும். அது ஒரு 15,000 ரூபாய் எங்க இருந்தோ திடீர்னு வந்து முளைச்சிருக்கும். இது என்னன்னா, நான் லோன் எடுக்கும்போது 6 லட்சத்துக்கு தானே எடுத்திருந்தேன், எப்படி இந்த 15,000 ரூபாய் முளைச்சது அப்படின்னு நீங்க திரும்ப போய் கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க, இல்ல சார் உங்களுடைய லோனுக்கு நாங்க இன்சூர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நாங்க இன்சூர் பண்ண கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிக்குவோம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலி கட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேமிலியை சேஃப்கார்ட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஈஸி டைம் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு இன்சூரன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் ஆட் ஆன் பார்க்கறதுக்கு 15,000 இருந்தாலும் இந்த 15,000க்கு 5 வருஷத்துக்கு 9% வட்டியை போட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசம் அது 20,000 ரூபாய்க்கு வந்து தொட்டுரும். இதனால அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. நம்மள பல பேருக்கும் இன்னைக்கு டேம் இன்சூரன்ஸ் இருக்கு. அப்படி இல்லாதவங்களும் கொஞ்சம் பார்த்து டேம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டேம் இன்சூரன்ஸ் இருக்கும்போது அது லைஃப் இன்சூரன்ஸ் நல்லா கவர்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி பெட்ட இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. ஸோ அந்த 15,000 உங்களால கிக் ஆஃப் பண்ணிக்க முடியும். தெளிவா அவங்க கிட்ட இதை பத்தி பேசுங்க. லோன் சைன் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா பாருங்க, இப்படி ஏதாவது ஆட் ஆன் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்படி ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாம். இந்த காசுக்கு தேவையில்லாம இங்க பே பண்றதுக்கு டைரக்டாவே இன்னொரு இடத்துல உங்களுடைய லைஃபுக்கு தேவையான டேம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதே காசுல உங்களுக்கு ஒரு வண்டியும் கையில கிடைச்ச மாதிரி இருக்கும், கூட உங்களுடைய பாடிக்கு ஒரு டேம் இன்சூரன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணிங்கிறது இந்த காரோட தான் ஒட்டி போகும், அது வேஸ்ட், எந்த ஒரு யூஸும் இருக்காது. அதே நேரத்தில் நீங்க டேம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பிரீமியம்ங்கிறது கம்மியா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ங்கிறது பெரியதா இருக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி லோனுக்கு இன்சூரன்ஸ் எடுக்காம உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டேம் இன்சூரன்ஸை வெளியே எடுத்துக்கிட்டு இங்க லோனை மட்டுமே வாங்கிக்கோங்க.
ஸோ ப்ராசஸிங் ஃபீயும் உங்களால் கட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்சூரன்ஸ் ஃபீயும் கட் பண்ணிங்கன்னா மினிமம் 25,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு லோனில் ஈஸியாக உங்களால் லாபப்படுத்திக்க முடியும். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டீலர்ஷிப்பில் போனீங்கனாலும் ஒரு காரை நீங்கள் முடிவு பண்ண உடனேயே அவங்க உங்களுக்கு எப்படி லோன் தரணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா மேக்ஸிமமான பிரைவேட் செக்டர் பேங்காக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு டீலர்கிட்டையுமே அவங்க ஒரு டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் 10% இதை பேசி முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு தேவை 8% தான், மிச்சம் இருக்கக்கூடிய 2% உங்களுக்கு பே பண்ணிடுவோன்ட்டு அவங்களுக்கு இன்டர்னலாக நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். இதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எந்த ஒரு டீலர்ஷிப்லையுமே அவங்க கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸையோ இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபினான்ஸையும் நீங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு பேங்கிங் இருக்கும், அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், அதை நம்ம சேலரியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்போம், இல்லை பல பிசினஸ் பண்றதா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்போம். டைரக்டாவே அந்த பேங்க்ல போய் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட நான் ஒரு கார் வாங்க போறேன், அந்த காருக்கு எனக்கு லோன் வேணும், என்ன இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டு எந்த கார் வாங்க போறீங்க, என்ன ரேட்ல வாங்க போறீங்க, என்ன டெனர்ல வாங்க போறீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிளியர் கட்டான ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டீலர்ஷிப்ல கிடைக்கிறத விடையும் அதிகப்படியான அல்லது கம்மியான பிரைஸ் ரேஞ்சில் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நிறைய பெனிஃபிட்டோட லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனால எப்பவுமே உங்களுடைய பேங்கர் யாரோ அந்த பேங்கர் கிட்ட டைரக்டாக போய் நீங்கள் லோன் வாங்கினீங்க மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சு உள்ள போனீங்கனாலே இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லது லோனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக ஏமாத்துறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க. இதனால ஏமாறாம நம்ம லோன் வாங்கணும்னா முதன்மை நம்ம பார்க்க வேண்டியது என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இரண்டாவது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் ப்ரீபேமெண்ட் அது பார்ட் பேமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. மூணாவது நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சம்ங்கிறது ப்ராசஸிங் ஃபீ என்ன இருக்கு அப்படிங்கிறது. நாலாவது பார்க்க வேண்டியது நம்மளுடைய லோனுக்கு இன்சூரன்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையா இல்லை அப்படிங்கிறது. அஞ்சாவது நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நாம இந்த லோனை எங்க போய் அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 மிக முக்கியமான அம்சங்களையுமே நீங்க தெளிவாக பார்த்துட்டீங்கனாலே மினிமம் 1.5 லட்சம் ரூபாய் கேரண்டீடா உங்களால காப்பாற்றிக்க முடியும். இதில் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா உங்களுடைய பணத்தை காப்பாற்ற முடியாது. இதனால ஒரு கார் வாங்கும்போது காரை எந்த அளவுக்கு நீங்க தேடி தேடி பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்த கார் லோனையுமே மேக்சிமம் எவ்வளவு தூரத்துக்கு அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு வாங்குனீங்கன்னா தான் இது லாபமா இருக்கும். ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அமௌண்டா இருந்தாலும் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய அமௌண்டா மாறிடும். அது ஒரு 10% இன்ட்ரெஸ்டோட பார்க்கும்போது இந்த 1.5 லட்சம்ங்கிறது மினிமம் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அல்லது 2.5 லட்சம் ரூபாய்க்கு வளர்ந்து நிற்கும். இதனால ஒரு கார் வாங்கும்போது லோனை எப்பவுமே ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி வாங்கலைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.